இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றுலா செல்ல விரும்பும் அனைவரும் தவறாமல் காண விரும்பும் ஒரு இடத்தை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம். இந்த இடம் இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி தியானிக்கும் எல்லா இடத்திலும் தவறாமல் நினைவு கூறப்படும். இது ஒரு தோட்டம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், நீங்கள் நினைத்தது சரிதான். இன்று நாம் கெத்செமனே தோட்டத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகின்றோம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய பிளேலிஸ்ட் பக்கத்தில் இருக்கிற வேத ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்டில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்து பல சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். கெத்செமனே தோட்டத்தின் முன்னுரையை காணலாம். கெத்செமனே தோட்டம் என்பது இயேசு உலக மக்களின் பாவங்களுக்காக அடைந்த கடும் வேதனை, கொடுந்துயர் ஆகியவற்றை நிரூபிக்கும் இடமாக உள்ளது. கெத்செமனே என்னும் வார்த்தை அராமிய வார்த்தையாகிய கெத்செமனின் என்பதில் இருந்து வந்தது. அதற்கு ஒலிவச்செக்கு அல்லது ஒலிவ எண்ணெய் தொட்டி என்று அர்த்தமாகும். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒலிவ மரங்களால் நிறைந்த வேலி அடைக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த கெத்செமனே தோட்டம் இருந்தது. இங்கு இருந்த ஒலிவ மரங்களில் இருந்து ஒலிவ எண்ணெய் ஆனது தயாரிக்கப்பட்டது. அபிஷேக எண்ணெயாகவும் போஜன பலி காணிக்கையில் ஒரு முக்கிய பொருளாகவும் தேவாலயத்தில் இருக்கும் விளக்குகளுக்கு ஊற்றப்படும் எண்ணெயாகவும் இந்த ஒலிவ எண்ணெய் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கெத்செமனே தோட்டத்தை பற்றி வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 26ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 18ஆம் அதிகாரம் ஆகிய இடங்களில் கெத்செமனே தோட்டத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக கெத்செமனே தோட்டத்தின் இட அமைப்பை பற்றி காணலாம். லொகேஷனை பற்றி பார்க்கலாம். கெத்செமனே தோட்டமானது கிதிரோன் பள்ளத்தாக்குக்கு குறுக்கே எருசலேமுக்கு கிழக்கே ஒலிவ மலையின் மேற்கு சரிவில் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திற்கு சுமார் 200 அடிகள் மேலே அமைந்துள்ளது. இது தற்போது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. இயேசு முகம் குப்புற தரையில் விழுந்து ஜெபித்த இடத்தில் சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்ற தேவாலயம் 1919 முதல் 1924 ஆண்டுகளில் கட்டப்பட்டுள்ளது. இதன் கட்டுமானத்திற்காக 16 நாடுகள் தங்கள் பங்களிப்பை செலுத்தினபடியினால் அவ்வாறாக அழைக்கப்படுகிறது. இந்த தேவாலயத்தின் ஆல்டருக்கு முன்பாக தட்டையான பாறை உள்ளது. அங்கு இயேசு வியாகுலப்பட்டு துக்கமடைந்து ஜெபித்ததாக பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. இதனை பொதுவாக ராக் ஆஃப் அகோனி, வேதனையின் பாறை என்று அழைக்கின்றனர். அடுத்ததாக இயேசு ஏன் கெத்செமனே தோட்டத்தை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அடிக்கடி வந்து சென்றனர். இந்த தோட்டத்தின் அமைப்பு ஜெபம் செய்வதற்கு அமைதியான சூழ்நிலையை கொண்டிருந்தது. இயேசு சென்ற இடம் எங்கும் ஒரு பெருங்கூட்டம் அவருடன் சென்றது. ஆனால் அவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை நேர்த்தியாக வைக்க தனிப்பட்ட ஒரு இடம் அவருக்கு தேவைப்பட்டது. அதற்கு இந்த கெத்செமனே தோட்டம் மிகவும் உதவியது. இந்த தோட்டம் எருசலேம் நகரத்திற்கும் மிகவும் அருகில் இருந்தது. ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். தேவன் ஆதாம் என்ற மனிதனை படைத்து அவனை ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்தார். அவனுக்கு மனைவியாக ஏவாளையும் தந்தார். தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தவிர மற்ற எல்லா கனிகளையும் புசிக்கலாம் என கட்டளையிட்டார். ஆனால் வலு சர்ப்பமாகிய சாத்தான் அவர்களை வஞ்சித்து நயவஞ்சகமாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைத்தான். இந்த கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் பாவம் பிரவேசித்தது. மனிதர்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு மனிதனை மீட்பதற்காக மனிதனாக அவதரித்தார். அவர் கடைசியாக மனிதர்களின் பாவங்களுக்காக வியாகுலப்பட்டு இங்கு ஜெபித்தார். தன்னை ஒரு பாவ நிவாரண பலியாக பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். முதல் பாவம் பிரவேசித்தது ஒரு தோட்டத்தில்தான். பாவம் விரட்டி அடிக்கப்படும் சிலுவைக்கு முன்னேற்பாடு நடந்ததும் ஒரு தோட்டத்தில்தான். அதுவே கெத்செமனே தோட்டமாகும். இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனங்கள்
ஜனங்களுக்கு இந்த தோட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. உதாரணமாக, காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று சங்கீதம் 41 அதிகாரம் 9 உள்ள தீர்க்க தரிசனமும், கைது செய்யப்படுவார் என்று ஏசாயா 53 அதிகாரம் 7 சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனமும் இங்கு நிறைவேறியது. ஒலிவ மரத்திற்கு கடினமான அழுத்தத்தையும் பாரத்தையும் நாம் கொடுக்கும்போது அதிலிருந்து ஒலிவ எண்ணெய் வெளிப்படுகின்றது. இது ஒரு நறுமணம் மிக்க எண்ணெயாக நமக்கு கிடைக்கின்றது. அதே போலவே கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் மேல் அனைத்து மக்களின் பாவத்தின் பாரமும் வந்தது. அவர் கடுமையாக வேதனைப்பட்டு, வியாகுலப்பட்டு, பிழியப்பட்டு, பாரப்பட்டு, பிதாவின் சித்தத்திற்கும் சிலுவை பாடுகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் பாவத்தின் நாற்றம் எடுத்த நம்மேல் தேவனுடைய இரட்சிப்பின் வாசனை வீசுகின்றது. இரட்சிப்பின் விலைக்கிரயத்தை அவரே கொடுத்தார். எல்லா பாவத்தையும் அவரே சுமந்து தீர்த்தார். தன்னையே தியாகம் செய்தார். இயேசு ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றியதில் இந்த தோட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களின் பங்கினை எவராலும் மறுக்க முடியாது. இங்கு இயேசு கிறிஸ்து 3 முறை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி ஜெபம் செய்தார். 3 முறை தன்னுடைய 3 சீஷர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவானிடம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 3 முறையும் அவர்கள் ஜெபம் பண்ணாமல் நித்திரை மயக்கமாய் இருப்பதை கண்டார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தனிமையாக பாடுகளை அனுபவித்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று மருத்துவராகி லூக்கா தான் எழுதிய லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 44 பதிவு செய்கின்றார். இதனை ஹெமட்டோஹிட்ரியாசிஸ் என்று அழைக்கின்றனர். இது வேர்வையுடன் இரத்தம் கலந்து வரும் ஒரு வகை அரிய மருத்துவ நிலையாகும். வியர்வை சுரப்பிகளுக்கு இரத்தம் கொண்டு செல்லும் இரத்த நாளங்கள் உடையும் போது இவ்வாறாக ஏற்படுகின்றது. அதிகப்படியான மன அழுத்தம், பதட்டம் ஆகிய நேரங்களில் ஹெமட்டோஹிட்ரியாசிஸ் ஏற்படுவதாக இன்றைய அறிவியல் உலகமும் உறுதி செய்கின்றது. அடுத்ததாக இந்த தோட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இயேசுவும் அவருடைய நெருங்கிய சீஷர்கள் 3 பேரும் கெத்செமனே தோட்டத்திற்கு வருகின்றனர். இயேசு அவர்களை பார்த்து ஜெபம் செய்ய சொல்கின்றார். பின்பு இயேசு தனியே சென்று வியாகுலப்பட்டு ஜெபிக்கின்றார். சீஷர்கள் இயேசு வரும்போதெல்லாம் நித்திரை மயக்கமாய் இருக்கின்றனர். இவ்வாறாக 3 முறை நடைபெறுகின்றது. பின்பு யூதாஸ் போர் சேவகரோடும் பிரதான ஆசாரியரோடும் ஜனத்தின் மூப்பரோடும் வருகின்றான். இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கின்றான். பேதுரு பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனாகிய மல்கூஸ் என்பவனின் காதை வெட்டுகின்றார். இயேசு அவனுடைய காதை சுகப்படுத்துகின்றார். இயேசு தன்னை பிடிக்க வந்தவர்களிடம் பல கேள்விகளை கேட்கின்றார். பின்பு சீஷர்கள் அந்த இடத்தில் இருந்து தப்பி விடுகின்றனர். பின்பு இயேசுவை பிடித்து கொண்டு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு செல்கின்றனர். அடுத்ததாக கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஆராய்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். 2012 ஆண்டில் நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இட்டாலி ட்ரீஸ் அண்ட் டிம்பர் இன்ஸ்டிடியூட் அமைப்பால் கெத்செமனே தோட்டத்தில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. அப்போது கார்பன் டேட்டிங் என்னும் அறிவியல் முறைப்படி 8 ஒலிவ மரங்களை பரிசோதனை செய்தனர். கார்பன் டேட்டிங் என்பது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி கார்பன் அணுக்கள் உள்ள பொருட்களின் வயதை கண்டுபிடிக்கும் அறிவியல் முறையாகும். இதில் 3 மரங்கள் மட்டுமே நல்ல முடிவுகளை தந்தன. மற்ற 5 மரங்களின் பழமையான மைய பகுதிகளும் அழுகிவிட்டன. 3 மரங்களில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலம் அவைகளின் வயது 1092, 1166, 1198 ஆக கண்டறியப்பட்டுள்ளது. இவைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுகளின் காலத்தை விட சிறியதாக இருந்தாலும் தாய் ஒலிவ மரங்களில்
வேர்களில் இருந்து வளர்ந்துள்ளது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒலிவ மரங்களின் தண்டுகள் வெட்டப்பட்டால் அல்லது சேதமடைந்தால் அவை அவற்றின் மற்ற பகுதிகள் வேர்களில் இருந்து மீண்டும் வளரும் தன்மையுடையது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தபோது இருந்த ஒலிவ மரங்களின் தலைமுறைகளில் இருந்து வந்ததே தற்போது வரை இருக்கும் அந்த 3 ஒலிவ மரங்கள் ஆகும். அடுத்ததாக கெத்செமனே தோட்டத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை பற்றி காணலாம். கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், கேள்வியாக இருக்கும் நேரங்கள் ஆகியவற்றின் போது தேவனுடைய பலத்திற்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் அவசியம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது காட்டுகின்றது. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகின்றது. போராட்டமான சூழ்நிலைகளில் ஜெப நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தோட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.